ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து சாரீக்கு வந்து மேட்சிங்காக அவங்களே ப்ளவுஸ் பிட்டு வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க 1 மீட்டரில். ஸோ எப்படி இதை கட் பண்ணலாம்? ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப குழம்புறீங்க. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் சொல்கிற ஒரு விஷயம், ஃப்ரண்ட்டு ஷேப் எனக்கு வரமாட்டேங்குது, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எனக்கு வந்து ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு வரீங்க. இந்த வீடியோஸ் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% உங்களுக்கு புரியும். 100% நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொல்கிறேன்னா, டைலரிங் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஒரு வீடியோவில் ஒரு முறை பார்க்குற எந்த ஒரு விஷயத்துலையுமே கற்றுக்க முடியாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, கிளாத் வந்து கரெக்டாக நம்மளுக்கு 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். லைனிங் கிளாத்தும் நான் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். எப்போவுமே கிளாத்து விரிக்கிறது வந்து நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம பக்கம் வந்து க்ளோஸு, ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் இருக்கணும். அந்த மாதிரி வந்து கிளாத்தை வந்து விரிச்சுக்குங்க. விரிச்சிட்டு எந்த கிளாத்து எடுத்தாலுமே லைனிங் பொறுத்த வரைக்கும் கீழே வந்து 1/4 கைடு அளவுக்கு இல்லை ஒரு 1/2 இன்ச்சஸ் அளவுக்கு நீங்கள் ஏற்றத்தாழ்வு வந்து நீங்கள் கட் பண்ணியே ஆகணும். ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு கட் பண்ணணும்னா, அப்போ தான் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து ஒரு ஃபினிஷிங், ஒரு பொட்டிக் லெவலில் நம்மளால் ஒரு ஃபினிஷிங் லெவல் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு மெஷர்மெண்ட்டை எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. முழுக்க ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு மட்டுமே நம்ம கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கணுன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியே ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் வந்து ஏற்றத்தாழ்வு கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சஸ்ஸு ஒரு மடிப்புக்காக, பேக் சைடு நம்ம மடித்து தைப்போம்ல, அதுக்காக நான் ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து விட்டிருக்கேன். ப்ளவுஸை வந்து நல்லா இந்த மாதிரி கொக்கிப்பட்டி, ஐப்பட்டி இதெல்லாமே உள்ளுக்கு தள்ளிட்டு ஹிப்பு பகுதி வந்து கரெக்டாக அந்த கோட்டில் வர மாதிரி வச்சுக்குங்க. நெக்கு ஷேப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு ஸ்லோவாக பொறுமையாக வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பொறுமையாக வச்சிங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கரெக்டாக நீங்கள் கோட்டில் வச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். இந்த மாதிரி தள்ளி வைக்கக்கூடாது. நம்மளுக்கு தேவை வந்து இந்த நெக்கு டாட் இருக்குது பார்த்திங்களா, அந்த கார்னர், அது வந்து நம்மளுடைய லைனிங்கில் வந்து மடிப்பு பகுதியில் டச் ஆகிருக்கணும். அதை ஏம் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கிராஸ் கிடைக்கும். சைடில் வந்து ஒரு கிராஸ் கிடைக்கிது பார்த்திங்களா. இந்த கிராஸ் எதுக்காக வருதுன்னா, பேக் சைடில் வந்து நம்ம டாட் பிடிக்கிறோம் பாருங்கள், இந்த பின்னாடி டாட் காமிக்கிறோம் பார்த்திங்களா, இந்த டாட்டுக்காக தான் இந்த கிராஸ் வருது. இப்போது ஹிப்பு பகுதியில் வந்து நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம். பின்னாடி நெக்கு பகுதியில் வந்து 1/2 இன்ச்சு மேலே தூக்கி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டரில் வந்து 1/2 இன்ச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு 2 பக்கமும் 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஹிப்பு, நெக்கு, ஷோல்டர் 3மே மார்க் பண்ணியாச்சு. நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு கையை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடங்கி இருக்க பாருங்கள். இப்படியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. லெஃப்ட்டில் இந்த மாதிரி ப்ளவுஸை நீக்கி விடணும். நீக்கி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். தையல்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணணும். சைடில் மட்டும் ரெடி அளவு மார்க் பண்ணணும். இவ்வளோ தான் மார்க்கிங். அகைன் நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கிளாத்தை உங்கள் பக்கம் திருப்பி காமிக்கிறேன். ஹிப்பு, நெக்கு, ஷோல்டர் 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலில் வந்து தையல்லேருந்து மேலே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு சைடில் மட்டும் ரெடி அளவு. ஸோ ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லா மார்க்கிங்கும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாக்ஸ் போட போகிறோம். பாக்ஸ் போட்டு தான் ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் பழகுறீங்க, நான் டைலரிங் இப்போ தான் கற்றுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பழகும் போதே ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் லெவலில் நீங்கள் பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து லைஃப் லாங் இருக்கும். பழகும் போதே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ப்ராப்பராக பழகிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எல்லா டாட்லேயும் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சைடு அலன்ஸ்க்கு வந்து ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பேக் சைடு நெக்கு அவங்க கேட்டிருக்கிறது வந்து ரவுண்டு நெக் கேட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம உள்ளே வந்து பிரெத் எடுக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ ஆல்ரெடி இருக்க அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம உள்ளே வந்து சைடு பிரெத்து எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கிளாத்தை இந்த பக்கம் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பிரெத்தில் மட்டும் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஆஸ் யூஷுவல் ரவுண்டு ஷேப்பு வரைஞ்சிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், உள்ளே கரெக்டாக நீங்கள் அந்த மார்க்கிங்கில் வச்சுக்கணும். பிரெத்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். அதுலேருந்து 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி ஒரு மார்க் பண்ணணும். ஓகேவா? இந்த அளவுக்கு தான் அவங்க பிரெத்து எடுத்திருக்காங்க.
ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம அந்த ரவுண்டு ஷேப்பை மார்க் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம வந்து பார்த்து நம்மளே கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி யோசிக்க தெரியலை, ஒரு சில பேருக்கு இப்போ தான் ஸ்டார்டிங்ன்னும்போது டக்குன்னு அந்த சிந்தனை வந்து வராது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் பிரெத் எடுத்துக்கிட்டேன். மேலே வந்து பிரேஸ் வந்து தெரியுது அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா கீழே பிரெத் வந்து நார்மலாக இருக்கும், மேலே மட்டும் 1/2 இன்ச்சு வெளியே தள்ளிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பிரேஸ் வந்து ஆக்குப்பைடாக தெரியாது வெளியே. ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நீங்கள் வந்து டைலரிங் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் ஆம்கோல் வளைவுகளும் எடுத்துக்கிறேன். 2 கோடுமே டச் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டு ஆம்கோல் வளைவும் எடுத்துக்கலாம். இந்த ஆம்கோல் ஸ்கேல் பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு 50 ருபீஸ் தான். இதை நீங்கள் வாங்கிட்டீங்கனாலே ஆம்கோல், நெக்கு எல்லாமே நீங்கள் ஃப்ரண்ட்டு நெக்கு எல்லாமே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்குலாம் வந்து வளைவுகள் வந்து கையில் சரியாக வராது. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆம்கோல் ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஜஸ்ட்டு 50 ருபீஸ் தான். நம்ம வந்து இந்த லேஸு த்ரெட்டெல்லாம் வாங்குகிறோம்ல அந்த கடைகளில் இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் சொல்லி வச்சிங்கனாலும் அவங்க வாங்கி கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கிங் பண்ணதில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெளியே நான் மார்க் பண்ண பார்த்திங்களா அதில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஏன்னா பிரேஸ் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் என்ன ஷேப் வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் அந்த பாக்ஸோட கார்னரில் தான் நீங்கள் கட் பண்ணணும். அப்படி நீங்கள் வந்து கீழே பிரெத் எடுக்கிற மாதிரியே மேலேயும் நீங்கள் பிரெத் எடுத்துட்டிங்கன்னா ஷோல்டர் வந்து சின்னதாகிடும், ஷோல்டர் இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணதில் கார்னரில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா இந்த பக்கம் 1/2 இன்ச்சு அந்த பக்கம் 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அந்த 1/2 இன்ச்சு கண்டிப்பாக அதில் இருக்கணும். இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னா ஷோல்டர் சின்னதாகிடும். அப்போ ஷோல்டர் வந்து லூஸாகி அவங்க வியர் பண்ணும்போது இறங்கும் இல்லையா? அந்த பிரேஸ் வந்து வெளியே வந்து சும்மா வெளியே வந்து ஆக்குப்பைடாக தெரியும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த ஷோல்டர் சின்னதடிக்கிறதுனால வர பிரச்சனை. பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணதில் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அர்க்காத் பண்ணிக்கலாம். ஒரு சில இடங்களில் அர்க்காத் பண்ணிக்கலாம். இது வந்து சைடு ஜாயினிங் அப்போது இது ரெடி அளவு அப்படின்னு தெரியறதுக்காக அந்த இடத்துல ஒரு அர்க்காத்தும், இந்த அளவுக்கு தான் நம்ம மடித்து தைக்கணும் அப்படின்றது தெரியறதுக்காகவும் ஒரு அர்க்காத்து கீழே மார்க் பண்ணிவிட்டு பேக் பீஸ் முடிஞ்சிடுச்சு. பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்கன்னா ஸ்லீவு கட் பண்ணுவேன். என்னுடைய மெத்தடை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 மீட்டருன்றது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உங்களால் பர்ஃபெக்டாக கட்டிங் வந்து ஃபினிஷிங் பண்ண முடியும். 1 மீட்டருக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு ஓகே தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் பாட்டமில் வந்து ஒரு இன்ச்சஸ்க்கு மட்டும் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஏற்றத்தாழ்வு கட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்கிறேன் நான். 1 இன்ச்சஸ்க்கு வந்து விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம். ஏன்னா இது பார்ட்ரு எதுவுமே கிடையாது. ஸோ அடித்து திருப்பிட்டு நம்ம லேஸ் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ 1 இன்ச்சஸ்லேருந்து 3/4 இன்ச்சஸே போதுமானது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அலன்ஸ் விட்டதுக்கப்புறம் கொக்கி பக்கம் இருக்க ஸ்லீவ் எடுக்கணும். ஓகேவா? ஸ்லீவோட கிளாத்து பார்த்திங்கன்னா, அதாவது லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் ஃபுல் க்ளோஸ் இருக்கணும். அதை மெயினாக பார்த்துக்குங்க. கீழே பாட்டமில் ரெடி அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஷோல்டரில் தையல்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலில் தையல்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு முறை சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்லீவ் ரவுண்டிங் அப்போ ரெடி அளவு, ஷோல்டரில் 1/2 இன்ச்சு மேலே, ஆம்கோலில் வந்து 1/2 இன்ச்சு மேலே. நம்ம எப்படி நம்ம பேக் பீஸில் மார்க் பண்ணமோ அதே மாதிரி தான். ஒரு 1லேருந்து 1.25 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வளைவு போட்டு அப்படியே நம்ம கீழே ரெடி அளவு மார்க் பண்ணல, அதில் வளைவுகள் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ்க்கு எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் விடணும். ஏன்னா பேக் பீஸில் வந்து நம்ம 2 இன்ச்சஸ் விட்டுருக்கோம். ஸோ ஸ்லீவுக்கும் 2 இன்ச்சஸ் தான் விடணும். அப்போ தான் வந்து நீங்கள் சைடு ஜாயினிங் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மார்க்கிங் பண்ணதுலேயே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு க்ளோஸ் பகுதி இருக்கும், அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக ஒட்டு போட வேண்டியது இருக்கும், நோ ப்ராப்ளம். ஏன்னா எக்ஸ்ட்ரா அலோன்ஸில் தான் நம்ம ஒட்டு போடுறோம். இதுதான் ரெடி அளவு அப்படின்னு தெரியறதுக்காக அங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் மடித்து தைக்கணும் அப்படின்னு தெரியறதுக்காக அங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துட்டோம். பேக் பீஸ் கட் பண்ணிட்டோம், ஸ்லீவு கட் பண்ணிட்டோம். மீதி இருக்க கிளாத்தில்
நம்ம ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது கொஞ்சம் நீங்கள் யோசித்து கிளாத்தை போடணும். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸு. ஸோ கிளாத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் போதும். கிராஸ் கட்டுக்கு வந்து கிளாத்தை வந்து கிராஸில் போடணும், ஃபுல் கிராஸில் போடணும். ஸோ இது ஸ்ட்ரெயிட் கட்டுன்றதுனால நான் கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு வச்சு பார்க்குறேன். எப்படி வச்சா நம்மளுக்கு வந்து பட்டிக்கும் சேர்த்து கிளாத்து நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி நான் கிளாத்தை வச்சு பார்க்குறேன். லாஸ்ட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா பேக் பீஸ் கட் பண்ணோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கிளாத்தில் வந்து, அதாவது ஆப்போசிட்டில் இருக்க டைரெக்ஷனில் நான் பேக் பீஸ் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிளாத்து வைக்கும் போதே ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் நோட் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. மேலே ஷோல்டர் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி, கிளாத்தில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஐப்பட்டி உக்பட்டி வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்து இருக்கா மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஐப்பட்டி உக்பட்டி பக்கத்தில் 1/2 இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எதுக்கு 1/2 இன்ச்சு வேணும்னா, ஐப்பட்டி உக்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா அலன்ஸ் விடணும். இல்லையா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து ஒரு மாதிரி சப்பையான மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே நான் வளைவுகள் எடுத்துக்கிறேன். சைடு ஜாயினிங் பக்கம் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். தென் ஐப்பட்டி பக்கமாகவும் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இவ்வளோ தான் மார்க்கிங். பேக் பீஸில் இருந்து ஃப்ரண்ட்டு நம்ம மார்க் பண்ணுறது இவ்வளோ தான் மார்க்கிங். நெக்கு பக்கம் மட்டும் சும்மா ஒரு 2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கிங் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு தான் நம்ம கோடு போடணும் அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு லைன் போட்டால் போதும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் ஆம்கோல் நம்ம ரேண்டமாக வளைவு எடுத்தோம் பார்த்திங்களா, அங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் போட்டு அகைன் வந்து அந்த ஷேப் எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும் போது தான் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அந்த ஆம்கோல் பக்கம் சுருக்கங்கள்லாம் இல்லாமல் சூப்பராக நம்மளால் ஒரு ஃபினிஷிங் லெவலில் கொடுக்க முடியும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்குங்க. சைடு ஜாயினிங் பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். அது எதுக்காக பார்த்திங்கன்னா, நம்ம ஆம்கோல் பக்கம் ஒரு டாட் பிடிக்கிறோம்ல, அந்த டாட்டுக்காக அது எக்ஸ்ட்ரா அலவன்ஸாக நான் ஒரு 1/2 இன்ச்சு க்ராஸாக விட்டுருக்கேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ விட வேண்டியது, மார்க் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோம். கொக்கி பக்கம், அதாவது நம்ம இந்த நெக்கு ஷேக் பண்ணுறது வந்து கொக்கி பக்கம் எடுக்கக்கூடாது. ஆப்போசிட் சைடில், அதாவது ஐப்பட்டி பக்கம் இருக்கிற நெக்கு ஷேப்பை எடுத்து கிளாத்தெல்லாம் உள்ளுக்கு தள்ளி விட்டுட்டு அது என்ன ஷேப் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு நெக்கு வேணும் அப்படின்றத ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம ரவுண்டு ஷேப்பு வரையலாம். ஸோ பாருங்கள், நான் அகைன் பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். ஒரு சில பேர் சோம்பேறித்தனப்பட்டுட்டு டைரெக்டாக அந்த மார்க்கிங் பண்ணதுலேயே நம்ம வந்து ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், ஆம்கோல் ஸ்கேல் வச்சதுனால தான் பிரெத்து கீழே போதா, சைடில் பிரெத்து வருதா. இப்போ ஒரு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப ப்ராடாக வச்சோன்னா ரொம்ப சாரீ கட்டும்போது ஆக்வர்டாக வெளியே தெரியும். அது ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ ஹைட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 6 இன்ச்சஸ் இருக்குது, போதுமானது. 6 இன்ச்சஸ் வந்து நார்மலான ஹைட்டு தான். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காக்கா தொடர்ந்து கத்துது. என்னால் அதை திறத்தவும் முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸில். ரியலி சாரி. உள்ளேயும் குழந்தை தூங்கிட்டுருக்கு, உள்ளேயும் இருக்க முடியல, வெளியவும் வாய்ஸ் கொடுக்க முடியல. ரியலி சாரி. இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டரில் மையப்பகுதியாக ஒரு டாட் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். ஓகேவா? லைன் போட்டுட்டு கொக்கி பக்கம் இருக்க ஷோல்டரை 2ஆக மடித்து எடுத்துட்டு கீழே மெயின் டாட் இருக்குது பார்த்திங்களா, அந்த மெயின் டாட்டை பிடிச்சிட்டு அதையும் 2ஆக மடிச்சுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் இழுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிராஸ் கட்டுனா உங்களுக்கு வந்து இழுவை கொடுக்கும், ஸ்ட்ரெயிட் கட்னா இழுவை கொடுக்காது. அதை வந்து பார்த்திங்கன்னா மேலே ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு கீழே தள்ளி வச்சு கீழே அந்த டாட் இருக்குது பார்த்திங்களா, அதில் ரெடி அளவுலேருந்து 1/2 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கிளாத்தை எடுத்துருங்க. எடுத்துட்டு கீழே 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ண பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணாலே போதுமானது. 2 இன்ச்சஸ் வந்து இந்த பக்கம் 2 இன்ச்சஸும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் 2 இன்ச்சஸும் மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரொம்ப ரொம்ப மெயினான விஷயங்கள் நம்ம ஃப்ரண்ட்டு ஷேப் மார்க் பண்ண போகிறோம். ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். அதாவது கொக்கி பக்கத்தில் இருந்து நம்ம அந்த மெயின் டாட் இருக்குது பார்த்திங்களா, அதோடைய பிரெத்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சஸ் பிரெத் இருக்குது. உள்ளே வந்து அந்த மெயின் டாட்டுடைய மடித்து தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த கிளாத்தை விரித்து எடுத்துருங்க. அந்த கிளாத்துடைய பிரெத்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சஸ், 1.5 இன்ச்சஸ்க்கு ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த மெயின் டாட்டுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுகள்லாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங் பண்ண பார்த்திங்களா, அதிலருந்து 2.25 இன்ச்சஸ் ஒரு மார்க்கிங்க்கோ, 1.5 இன்ச்சஸ் 2 பாயிண்ட்டு அதுக்கு வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அகைன் நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். உள்ள கிளாத் இந்த மாதிரி மடித்து விட்டுருப்பாங்க, அதை நல்லா ஃபுல்லாக எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 இன்ச்சஸ் 2 பாயிண்ட் வருது. ஸோ அங்கே ஒரு மார்க்கிங்கும், அகைன் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கிங்லேருந்து 1.5 இன்ச்சஸ் 2 பாயிண்ட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஹைட்டு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த முக்கோணம் ஷேப்பில் வந்து கிராஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஒரு அளவுகளையும் நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கண்டிப்பாக நம்மளால் அளவு ப்ளவுஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நம்மளால் ஸ்டிச்சிங் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா கொக்கி பக்கத்தில் நம்ம 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதிலருந்து மேலே நெக்குக்கு டேப் வச்சு அதை 2ஆக மடித்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. கொக்கி பக்கத்துலேருந்து அந்த டாட் பிடிக்கிறோம்ல, அந்த டாட்டுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அந்த மார்க்கிங் பண்ணதில் 2.5 இன்ச்சஸ் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 1/2 இன்ச்சு தான். அதாவது நம்ம மெயின் டாட்டு மட்டும்தான் நம்ம அளவு எடுக்கணும். கொக்கி பக்கம் வர டாட்டுடைய அளவுகளும் ஆம்கோல் பக்கம் வர டாட்டுடைய அளவுகளும் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா ஆம்கோல்லேருந்து அந்த டாட்டு எந்த அளவுக்கு பிரெத்து வருது அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணுங்கள். டேப் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு வந்தீங்கனாலே தெரியும். கரெக்டாக எனக்கு 6 இன்ச்சஸ் பக்கத்தில் வருது. ஸோ அதோடைய அந்த டாட்டுடைய ஹைட்டு எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன்னா 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ் மட்டும் கீழே விட்டுருங்க. 6 இன்ச்சஸ் கிட்ட ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும்ல. ஸோ டேப்பு க்ராஸாக வைப்போம், இப்படி வைப்போம், இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் வைப்போம், எப்படி வைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுக்காக இந்த கீழே மெயின் டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மெயின் டாட்டையும் இந்த 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஷேப் எடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷேப்பையுமே மார்க் பண்ணி நீங்கள் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஷேப்பில் மிஸ்டேக் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக பிடிச்சிருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக்கு சப்போர்ட் மட்டும்தான் என்னை தொடர்ந்து வீடியோஸ் போட வைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணல, அதில் பார்த்தீங்கன்னா நடு டாட்டை மையப்பகுதியாக வச்சு 2 இன்ச்சஸையும் நான் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஸோ மார்க்கிங் பண்ணது எல்லாமே ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ ஷேப்பாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோஸ்க்காக தான் நான் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக மார்க் பண்ணுறேன். ரொம்ப இந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, ஃப்ரண்ட்டு ஷேப் சொல்கிறேன் நான். டீட்டெயிலாக இவ்வளோ டீப்பாக மார்க் பண்ண மாட்டேன். இந்த 2 இன்ச்சஸ் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நான் ஷேப் எடுத்துடுவேன். ஸ்டிச்சிங்கில் தான் நான் வந்து பார்த்துக்குவேன். இந்த அளவுகள்லாம் டேப்பு மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுலாம் நான் ஸ்டிச்சிங்கில் தான் பார்ப்பேன். உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டு ஷேப்பு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ரேண்டமாக மார்க் பண்ணல, அதில் நடுவில் ஒரு டாட் வச்சு அகைன் வந்து உள்வளைவு ஒன்று எடுக்கணும். இந்த மாதிரி உள்வளைவு நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆம்கோல் பக்கம் நம்மளுக்கு சுருக்கங்கள் வருது பார்த்தீங்களா, அந்த சுருக்கங்கள் வராமல் இருக்கும். கண்டிப்பாக வந்து
ஃப்ரண்ட்டு ஷேப் நம்ம எடுக்கும் போது அந்த பார்ட்டில் நீங்கள் உள்வளைவு எடுக்கணும். தென் ஸ்லீவ்லேயும் நீங்கள் உள்வளைவு எடுக்கணும். 2 இடத்துலையும் நீங்கள் உள்வளைவு எடுத்தால் மட்டும்தான் வந்து ஆம்கோல் பக்கம் வந்து உங்களுக்கு சுருக்கங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கீழே பட்டி பகுதிக்கு பார்த்திங்கன்னா நான் நல்லா ஒரு 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவே விட்டு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். கட்டிங் பண்ணி எடுக்கிறேன். எக்ஸ்ட்ரா மீந்த கிளாத்தே பார்த்திங்கன்னா இந்த பட்டி கட் பண்ணதுக்கப்புறம் மீந்திருக்கு பார்த்திங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மீந்த கிளாத்து. இதுக்கு மேலே வந்து கிளாத்தே மீறலை. நான் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ கிளாத் வந்து கொஞ்சம் பார்த்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி இப்போது ஒரு 34, 36 சைஸ் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக 1 மீட்டர் எடுத்துக்குங்க. 36 அபோவ் இருக்கிறவங்களுக்கு 1.25 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறப்போ உங்களுக்கு இந்த கிளாத்து பத்தாத பிரச்சனை இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பகுதியை தான் நான் வந்து எப்போவுமே பட்டி பகுதியாக கன்வெர்ட் பண்ணிக்குவேன். இதை வந்து எவ்வளோ அழகாக உள்வளைவு எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்வளைவு எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து நல்லா அழகாக தூக்கி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டு ஷேப்பை இந்த மாதிரி விரித்து போட்டுக்குங்க. ஓகேவா? பட்டியும் இந்த மாதிரி பாருங்கள். ஃப்ரண்ட்டு ஷேப்பில் நம்ம மார்க் பண்ண அந்த டாட் எல்லாமே அகைன் இன்னொரு பீஸ்லேயும் பதிஞ்சிருக்கு பாருங்கள். அதுவே போதுமானது. பட்டியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 மார்க்கிங் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி போட்டு ஸ்டிச்சிங் பண்ணிவிடுவீங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அகைன் வந்து பிரித்து விட்டு ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரித்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிங்கனாலே ஸ்டிச்சிங் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு குறைஞ்சிடும். ஸோ நான் பண்ண எந்த தப்புமே நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகக்கூடாது. உங்களுக்கு டைலரிங்கில் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போவுமே இருக்கணும். உங்களுக்கு வந்து கைத்தொழில் ஒன்று நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றது ஒரு மோட்டிவேஷனில் தான் இந்த நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பட்டி வந்து சிங்கிள் லேயராக இருக்குது. அகைன் ஒரு லேயர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து சும்மா ஒரு பட்டி மெயின் அதாவது ஹிப்பு கிட்ட வர பகுதியில் மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் இருந்தால் போதும். கீழே இருக்க கிளாத் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஸோ கொஞ்சம் கிளாத் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நான் வந்து பட்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா லேயர் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே நம்ம சைடில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ சைடு பக்கமும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு தெரியும். பின்னாடி திருப்பி பார்த்தாலே தெரியும். நான் ஃபுல்லாக வந்து லைனிங் கிளாத் கொடுக்கல. ஒரு 3 to 4 இன்ச்சஸ் இருந்தாலே போதுன்ற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். மீந்த லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மீந்திருக்கு. இந்த கிளாத்தை நீங்கள் தூக்கி போட்டுறக்கூடாது. ஐப்பட்டி பட்டிக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். சேம் டைம் வந்து ஸ்லீவில் சைடு ஜாயினிங்க்கு நம்மளுக்கு கிளாத்து தேவைப்படுது. ஸோ அதுக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கிற வரைக்குமே எந்த ஒரு சின்ன பிட்டை கூட நீங்கள் தூக்கி போடக்கூடாது. அதை நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கிளாத்தை வந்து நீங்கள் தூக்கி போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ப்ளவுஸ் பிட்டை வந்து எடுத்துக்கலாம். மெயின் ப்ளவுஸ் பிட் வந்து இந்த மாதிரி கரைப்பகுதி ஒன்றா ஜாயிண்ட்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம மார்க்கிங் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல லைனிங் பீஸு, அது எல்லாமே ஒன்று மேலே ஒன்று போட்டு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் பீஸ் போட்டிருக்கேன். அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஃப்ரண்ட்டு போடுவேன். ஃபஸ்ட்டு பேக் பீஸ் போட்டதுக்கப்புறம் ஸ்லீவ் போட்டுக்கோங்க. ஸ்லீவ் வந்து ஃபுல் ஓப்பன் வச்சு போட்டுக்கோங்க. இந்த கிளாத்து விரிக்கும் போது முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பகுதி வந்து க்ளோஸ் பகுதியாகவும் ஆப்போசிட் பகுதி வந்து ஓப்பன் பகுதியாகவும் இருக்கணும். இப்போ பேக் பீஸ் போட்டதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து நான் வந்து ஃப்ரண்ட் பீஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போது எனக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கிளாத்து மீந்திருக்கு பார்த்திங்களா, அந்த பகுதியை நான் வந்து பட்டிக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் வந்து நம்ம நாட்டுக்கு எடுக்க முடியாது. ஸோ சாரீ கிளாத்துலேருந்து நான் கட் பண்ணி நாட்டுக்கு எடுத்துக்கிறேன். இல்லை நாட்டு உங்களுக்கு கிளாத்து பத்தலைனாலும் வெளியே வாங்கிக்கலாம். அது ஜஸ்ட்டு ஒரு 10 rupees அந்த மாதிரி தான் விற்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜாயிண்ட் அடித்து ஸ்டிச் பண்ணாமல் பார்க்கணும். ப்ளவுஸ் வந்து ஜாயிண்ட் அடித்து ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ப்ளவுஸ் வந்து லைஃப் வராது உங்களுக்கு. ஸோ அவங்க கொடுத்த கிளாத்தை அதில் எந்த அளவுக்கு நம்மளால் பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக கொடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போது பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறேன் பாருங்கள்.
ஃப்ரண்ட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கட் பண்ணலாம். இதில் இந்த ப்ளவுஸ் பிட்டில் மீந்த கிளாத்தை எடுத்து நம்ம பார்த்திங்கன்னா பட்டிக்கு யூஸ் பண்ணணும். சேம் வந்து ஸ்லீவுக்கு சைடில் எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் விட்டுருக்கோம்ல 2 இன்ச்சஸ், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். தென் நாட்டோட குஞ்சமும் எனக்கு வந்து ப்ளவுஸ் பீஸ்லேருந்தே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குஞ்சமும் நம்ம இதுலேருந்து தான் யூஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட்டு ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு மெயின் கிளாத்தில் க்ளோஸ் பகுதி இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்லீவ் வந்து கட் பண்ணும்போது மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் இருக்க மாதிரி விட்டு கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் டெய்லரிங் கற்றுக்குறீங்க அப்படின்னும் போது தையல்லேருந்து, அதாவது நம்ம தையலில் அந்த மெயின் லைனிங் கிளாத் போடுறோம் பார்த்திங்களா, தையல் மெயின் கிளாத்துலேருந்து 1/2 இன்ச்சு கிளாத்து விட்டு தான் கட் பண்ணோம். அதுதான் வந்து கரெக்டான அளவும் கூட. அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் ரைட் ஹேண்ட் சைடில் க்ளோஸ் பகுதி இருக்கும், அதையும் கட் பண்ணி விட்டுக்குங்க. நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் எங்கெங்கெல்லாம் க்ளோஸ் பகுதி ஓப்பன் பண்ணுறனோ அது எல்லாமே உங்களுக்கும் வரும். அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இப்போது பேக் பீஸ் கட் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட்டு ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா, என்ன யாருன்னே தெரியாமல் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற உங்களுக்காக மட்டும்தான். தென் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.